அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாசியாட் இந்த டேட் வந்து 2025 1ஆம் மாதம் 6ஆம் தேதி. ஃபர்ஸ்ட்டாக வந்து டாபிக் என்னென்ன வந்து இந்த வைரஸை பற்றி தான். அண்ட் ஆல்மோஸ்ட் இது வந்து பரவி முடிஞ்சு. ஸோ இதை பற்றி சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். உங்களுக்கு தெரியும் 2020 இதே மாதிரி ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்போகிற வந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் கேஸ் COVID-19 கோவிட் வைரஸ் டிசீஸ். ஸோ அதே மாதிரி 2025 HMPV ஹியூமன் மெட்டோமோனியா வைரஸ் பரவப்பட்டியில் அது பரத்திக்கிறாங்க. இதை பற்றி சிம்பிளாக ஒரு விஷயம்னு சொல்ல போனால் வந்து எஜெண்டா 230 சரிமா 2030 இந்த உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையை குறைக்கக்கூடிய ஒரு பிளான், ஒரு திட்டம். அதுக்கு எத்தனையோ நாடுகள் சைன் போட்டிக்குது. ஸோ அதனால வந்து இந்த விஷயத்தை பற்றி பயப்பட தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு விளங்கிடுச்சு. ஏண்டா போன தரக்க வந்து அதிகமான டாக்டர்ஸ் மார்கள், நான் எல்லா டாக்டர்ஸும் தப்பாக சொல்ல வரல, சில டாக்டர்ஸ் மார்கள் இந்த வெஸ்டர்ன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிற அந்த டாக்டர்ஸ் மார்கள், நான் வந்து ஃப்ரான்ஸ்ல இருந்து பேசுகிறேன், யூஎஸ்ல இருந்து பேசுகிறேன், ஸ்பெயின்ல இருந்து பேசுகிறேன், அமெரிக்கால இருந்து பேசுகிறேன், யூகேல இருந்து பேசுகிறேன்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ராஜெனிகா நல்லம், கோவிஷீல்டு நல்லம், ஃபைசர் நல்லம், இதாடிங்க அதாடிங்கன்னு சொல்லி போட்டு போன தரக்க அப்படியே எல்லாத்தையும் சமுதாயத்தில் இருக்கிற மிச்ச பேருக்கு இந்த வேக்சின் அடிக்க விருப்பம் இல்லாட்டியும் இவங்களோட வார்த்தையை நம்பி சாலாத்தை சொல்ல போல அடிச்சு கொண்டு போனாங்க. இப்போ அதில் பெனிஃபிட் என்ன? இப்போ யார் வார்த்தை பற்றி பேசுகிறாங்களா? இல்லை, பேச மாட்டாங்க. ஏன்னா போன தரக்க உங்களுக்கு தெரியும், பிரசிலே சொன்னா நாங்கள் தண்ணி அடிப்போம்னு சொல்லி போட்டு வேக்சினுக்கு தண்ணியை வச்சு சார் நாங்கள் அடிப்போம். ஏன் அந்த வேக்சினுக்கு என்ன தண்ணி கொழுப்பிக்குதா, இல்லாட்டி தண்ணி இருக்குதா, சாராயத்தை போட்டு அடிக்கிறானா, டினர் போட்டு அடிக்கிறானா ஒன்றும் தெரியா, எல்லாரும் பாயின்னு நாங்கள் கிணத்துல சேர்த்து போயிட்டு பாஞ்சோம். ஸோ அதனால வந்து இந்த தரக்க வந்து இந்த மீடியாவில் வந்து ஏன்னா ஆல்மோஸ்ட் மோர் தென் 75% மீடியாஸ் வந்து கண்ட்ரோல் ஆஃப் இஸ்ராயல்ஸ் யஹூதிஸ்ட்டை. ஸோ அதனால இந்த மீடியா வச்சு தான் மிச்சம் பேர் பயன் காட்டுவாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படவாங்க. ஏன்னா போன தரக்க உங்களுக்கு தெரியும் என்ன அட்டென்ஷன் சொல்லி போட்டு மெயினாக வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டது வந்து ஹார்ட், அதே மாதிரி ஸ்ட்ரோக், இல்லாட்டி வந்து இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட நர்வஸ் பிரச்சனைக்கு ஆட்களுக்கு மிச்சமே தாக்கி பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் மௌத்தா போனாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு விட இந்த வேக்சின் அடிச்சு மௌத்தா போனவங்க மிச்ச பேர். ஆனால் அதை வந்து மீடியாவில் காட்டல. ஸோ இந்த தரக்க வந்து HMPV வைரஸ் பரவப்பட்டிருக்குது. அது வந்து டிசம்பர் மாதம் இன்வென்ட்ரி ஒன்று நடந்துக்குது சைனாவில் வந்து. அதே வுஹான் மாநிலத்திலிருந்து P4 லெப்பில் இருந்து தான் எப்போ ஃபெஸ்ட்டுக்கு வைரஸ் பரவப்பட்டதோ அதே இடத்துலேருந்து தான் இந்த வைரஸும் பரவப்பட்டிருக்குது. அதே லெப்பிலேருந்து பரவப்பட்டிருக்குது. டோட்டல் 318 வைரஸ்க்கு வந்து காணாமன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி தான் இந்த மீடியாவில் சொல்லி கொண்டு வராங்க. இந்த இன்வென்ட்ரி வந்து பார்த்து செக் பண்ணி பார்க்க போகிறது வந்து வைரஸ் வந்து காணாமா, எங்கே போனேன்னு தெரியாது, மிஸ் ஆகிச்சான்னு சொல்லி கொடுத்தா கதை வந்து ஓட்டி கொண்டிருக்கிறாங்க. பட் இது ஒரு எஜெண்டா இந்த உலகத்துக்கு ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு. இதோட விஷயம் என்னென்னா வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்தது ஹார்ட்டை தாக்கினது. இந்த தரக்க வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுமா. ஆக்சிஜன் அடிக்க இல்லாமல் சில நாட்கள் பாதிக்கப்பட சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அது நான் பெரிய ஒரு டாபிக். ஏன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் வேக்சின் அடிச்சிட்டாங்க, என்ன தெரியாமல் வேக்சின் அடிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து அடித்த வேக்சினுக்கும் இதுக்கும் சம்மந்தமாகி, அது மட்டும் இல்லாமல் 5G நெட்வொர்க் ஃப்ரீக்வன்சியாலும் இது வந்து மிச்சம் வைரஸ் ட்ரெவில் ஆகும். ஸோ அதனால வந்து கூல் சீசனில் தான் இந்த வைரஸ் மிச்சமே ட்ரெவல் பண்ணுறது. கூலில் தான் இந்த வைரஸ் மிச்சமே வந்து உசுரோட ஈக்கிறது. வைரஸ் உண்மை, ஆனால் வந்து தொற்று நோய் இல்லை. சரியா? எப்போவுமே வந்து ஒரு விஷயம் உலகத்தில் நடக்க போகிறது வந்து அது வந்து மார்க்கத்தோடு நாங்கள் லிங்க் பண்ணி பார்க்கணும். என்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 68% அதிசீகுது. இஸ்லாத்தில் தொற்று நோய் இல்லை, இந்த கொட்டாடியை தவிர தெரியுமா. ஸோ அதனால வந்து இதில் எப்படி ப்ரிகாஷன் எடுக்கிறீங்களா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உலகத்தில் எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஈக்கிற இடத்துல இல்லாத ஒரு மருந்து வந்து தான் நான் சொல்ல போகிறேன். மாஷா அல்லாஹ். அந்த மருந்து வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் கிடைக்காது, அதே மாதிரி எந்த யூனிவர்சிட்டிலையும் கிடைக்காது. ஸோ அந்த மருந்து தான் வந்து கரிஞ்சிடன், பிளாக் சீடுன்னு சொல்லுவாங்க, குழஞ்சி. ஏண்டா இந்த வைரஸ் வந்து உடம்பு சூடாக இருந்தால் வந்து இந்த வைரஸ் வந்து தாக்கப்படாது. வைரஸ் உண்மை, நான் அந்த வைரஸ் நீங்கள் பாதுகாத்துக்கிறோம், அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, உடம்பு சூடு இருந்தால் இந்த வைரஸ் வந்து தாக்காது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் இறைச்சி, மாட்டிறைச்சி. இந்த மாட்டிறைச்சி சம்மந்தப்பட்ட விஷயமா இப்போ நான் ஒரு கேள்வியாக பார்க்க முடியும். சின்ன வாட்ஸ்அப் ஹீரோஸ் மார்கள் இந்த வாட்ஸ்அப்பில் மாட்டிறைச்சியை தடுங்க, மாட்டிறைச்சி எடுக்க வேணும், மாட்டிறைச்சியை வந்து ஸ்டாப் பண்ணுங்க, விற்க வேணும், யாரும் வாங்க வேணும்னு சொல்லி போட்டு அந்த மாட்டிறைச்சியில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டுமே இந்த மாட்டிறைச்சி மேலே வந்து ஒரு கோவம் பண்ணிக்குதா, இல்லாட்டி விலை கூட இவங்க விற்கிறாங்களா, மாஷா அல்லாஹ் இறங்கல ரோட்டுக்கு இறங்கி அதுக்காக வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அதில் சொல்யூஷன் கேட்டு இந்தியா பாருங்க. ஒரு சாமத்தில் ஒரு அம்பேசன் கூட்டினாலும் எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிடுவாங்க. இங்கே எல்லாம் வந்து வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ஈரதனம் தான் காட்டி கொண்டிருக்கீங்க தவிர ரோட்டுக்கு இறங்கி இந்த விஷயத்துக்கு நீ போராட்டம் இல்லை. ஸோ மாட்டிறைச்சி விஷயத்தை ஸ்டாப் பண்ண வேணும். மாட்டிறைச்சி இந்த வைரஸுக்கு முக்கியமான விஷயம் வந்து. அதே மாதிரி உடம்புக்கு சூடாயின மீன், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா இந்த வைரஸ்லேருந்து உங்களுக்கு பாதுகாக்கணும். ஸோ அதனால வந்து பயப்பட வேணும். வேணுமா மட்டும் கரிஞ்சனம் தின்னுங்க. சின்னோன்னு சொல்லி போட்டு பெரிய அந்த ஒரு கரண்டி எடுத்துக்கு வாயில் போட்டு வேணும். அது ஒரு 7 கொட்டை இல்லாட்டி 7 சீட் ஒரு பிஞ்ச் அவ்வளோ தான் தின்னு. அப்படி ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா கேஸ் பாரமாகும். ஓகே, அதே மாதிரி இச்சப்பழம் இருக்குது, மிச்ச விஷயங்கள் இருக்குது. அண்ட் ப்ரீத்திங் பிரச்சனை. ஓகே, இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் மூச்சு எடுக்கிறது விடுற பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வைரஸோட மெயின் இதே அதுதான், எஃபெக்டே அதுதான் வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயம். மூச்சு எடுக்க கஷ்டமாகுவாங்க. இது வந்து நாங்கள் வந்து அல்லாட மேலே குத்தம் சொல்லி இல்லை இல்லைங்களா. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் தவக்கல் தொல்லலாம் நடக்குதுன்னு சொல்லி போட்டு எவனோ தார வேக்சின் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நோயில் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாட மேலே பழிய போட்டு வேலை இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் ஒரு உலகம் நடக்க போல நான் கட்டாயம் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரீத்திங் பிரச்சனை என்றால் வந்து பேசி இல்லை. நீ என்னோட முன்னோர்கள் சொல்லி தந்த வழி இல்லை, நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். வகுன்னு ஒரு நோய் உண்டு. என்னோட மனசுக்குள்ளே போயிட்டு இருந்தனால வந்து எது கிடைச்சாலும் அவா இல்லைங்களா.
ஏன்னா இந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி 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 பில்டிங்கை கட்டி அதை கட்டி இதை கட்டி அந்த செவத்தை கட்டி அங்கே கம்ப்ளீட்டாக போட்டு எல்லா மரத்தையும் வெட்டி இப்போ எல்லாருமே எல்லாம் குத்தம் போல வேணும். இது நீங்களும் செஞ்ச வேலையால் நீட்டு சுவாசிக்கிற தன்மை வந்து இந்த உலகத்துக்கு அந்த ஆக்சிஜன் தன்மை நிச்சயமே குறைவாக போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால வந்து நான் தப்பாக சொல்ல வரல, நான் உண்மையை தான் பேசுகிறேன். நீட்டு அதிகமான இடத்துல பில்டிங் வந்து மரங்கள் இல்லாமல் போன சுற்றி இந்த ஆக்சிஜன் பிரச்சனை நிச்சயமே வந்து பாதிக்கப்படுறது. இது பாதிக்கப்படுறது வந்து இந்த மிடில் ஏஜ் ஆட்களுக்கு இல்லை தெரியுமா, 14 வயசு கீழ்பட்ட ஆட்களுக்கும் 50-60 வயசு மேற்பட்ட ஆட்களுக்கும் இது பிரச்சனை ஆகும். ஸோ அதனால யோகா சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த யோகா சிஸ்டத்தில் வந்து 3 ஜாய் ப்ரீத்திங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அந்த 3 ஜாய் ப்ரீத்திங் இன்ஷால்லா ஏனுமான முக்கியம். ப்ரீத்திங் என்றால் நெஞ்சால் ஒரு மூச்சு எடுக்கிறதும் பௌரால மூச்சு எடுக்கிறதும், 3வது ஸ்டெப் வந்து அதிகமாக ஃபாஸ்டர் மூச்சு எடுக்கிற சிஸ்டம் வந்து. அதனால வந்து பிளட் ப்ரெஷர் கூட கூட அவங்களோட மூச்சு எடுக்கிற இது வந்து ஆஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகும். ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, எனக்கு என்னமான சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன். தயவு செய்து அல்லாஹ்க்காக வேண்டி இந்த தரக்க இந்த வைரஸ் வந்து இது இந்த பள்ளியை மூடுவோம், இடைவெளி விட்டு தொழுவோம், கையில் மதுவை பூசி தொழுவோம், மூஞ்சில மாஸ்க்கை போடுவோம். மூஞ்சில மாஸ்க் போட தேவையில்லை. மாஷால்லா எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் வந்து அவருக்கு ஆல்மோஸ்ட் நான் கேட்டேன் இந்த விஷயத்தை பற்றி. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், இதாக நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து மாஸ்க் போடுறதுக்கு விட நான் பாதுகாத்தே வந்து எனக்கு கண்ணை தான் அந்த வைரஸ் வந்து எந்த வைரஸ் இருந்தாலுமே ஒரு உடம்புல ஆப்ரேஷன் பண்ண போகிற டிசீஸ் வந்து இருந்தால் அந்த டிசீஸ் வந்து டிரெக்டாக வந்து கண்ணுக்கு தான் வந்து தாக்கும். அதனால ப்ளீஸ் பண்ணி இந்த நானமார்கள், இந்த புத்திஜீவிகள், இந்த படித்தவங்க, இந்த பள்ளி தலைவர்கள் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வைரஸ் வந்து சொல்லி போட்டு அல்லாஹ்க்காக இந்த பள்ளியை மூட வேணும். இல்லைங்களா, பள்ளியை மூடி இந்த இடைவெளியை விட்டு தொழுது வந்து சைத்தானிக் சிஸ்டம் தான் இது. ஓகே, இந்த சைத்தான் எப்படி வணங்குவாங்களோ அதே மாதிரி தான் போன தரக்க வணங்கினீங்க. ஒன்றும் நடந்த பாடியில் வெக்சின் அடித்தவனும் செத்தான், வெக்சின் அடிக்காதவனும் செத்தான், எல்லாம் செத்தான் தெரியுமா. வெக்சின் அடித்தவனும் மாஸ்க் போட்டு கொண்டு தான் போனா, அவனும் மறுபடி வெக்சின் அடிக்க தான் செஞ்சான். ஒன்றும் நடந்த பாடில்லை. தயவு செய்து உங்களுக்கு விளங்கிச்சு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி போட்டு அல்லாஹ்க்காக இந்த பள்ளியை மூடி இந்த இடைவெளியை விட்டு தொழுது வந்து மாஸ்க் போட்டு தொழுது வந்து இந்த மாதிரி விஷயத்தை இந்த தரக்க ப்ளீஸ் பண்ணி விட்டு போட்டுருங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.